வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம பைபிளில் பார்க்க போகிறது பைபிள் கிடையாது. ஏன்னா போன வீடியோவில் லேசாக ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த தீர்க்க தரிசனம்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னல. ஏற்கனவே இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் எப்படிங்க பைபிளில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், பைபிள் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எழுதப்பட்டுச்சா, நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டுச்சான்றது தான் கேள்வி. ஏன்னா இவங்க இந்த புருடா உறவம் பூரா பண்ணுற வேலையே இதுதான். என்னென்னா ஏற்கனவே நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு இனிமேல் அது நடக்க போகுதுன்னு இந்த தொனியில் ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதி வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு நோட் எடுத்து நான் பாட்டுக்கு எழுதுகிறேன். 2008 8ஆம் மாதம் 8ஆம் தேதி, அதாவது 8/8/8 அப்படின்னு 3/8 வரக்கூடிய ஒரு தேதியில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான். இல்லை, என் பையனை தான் சொல்கிறேங்க. என் பையன் பிறந்தது 8/8/8. எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் இந்த பள்ளியில் சென்று படிப்பான். ஒவ்வொரு வகுப்பிலும் இத்தனை மார்க் வாங்குவான். நான் சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? நான் டைரி குறிப்பு எழுதுனேன். எப்படி எழுதணும்? 2008 எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் இந்த பள்ளியில் சேர்த்தேன். இந்த பள்ளியில் சேர்ந்தான். இப்படி படித்தான், இப்படி மார்க் வாங்கினான், இப்படி சிலம்பம் சுற்ற போனான், ஸ்கேட்டிங் போனான், இது பண்ணான் அப்படின்னு நான் வரிசையாக எழுதணும். இதை பூரா நான் மாற்றி எழுதி வைக்கிறேன்னு வைங்க. இப்போ எழுதும்போதே 8/8/8 எனக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான், அவன் இந்த பள்ளியில் சேருவான் அப்படின்னு எல்லாத்தையும் ஃப்யூச்சர் டென்ஸில் நான் மாற்றி எழுதி வச்சுக்கிட்டு என் பையனை கூப்பிட்டுங்க, பாருடா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதி வச்சுருக்கேன்டா இந்த புக்கில் உன்னை பற்றி, அதே மாதிரி தான் நடக்குது பாரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஒரு சில வருஷம் நம்பிடுவாங்கங்க. என் பேரன் அந்த புக்கை எடுத்து படிக்கிறான்னு வைங்க. எங்கள் தாத்தா அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜோசியர் போல் இருக்குது. எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கள் அப்பா எப்படி பிறப்பார், எப்படி என்ன படிப்பார், எந்த ஸ்கூலில் படிப்பார்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காருங்க எங்கள் தாத்தா. இங்கே பாருங்க, புக்கு அவர் கைப்பட எழுதின புக்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே நடக்கும். இந்த கதை தாங்க புராணத்துக்கு நடந்தது பூரா. இந்த பவிஷ்ய புராணத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் இப்போ அதை பற்றி பார்ப்போம். பவிஷ்யம் அப்படின்னா விஷயம் அப்படின்னா என்னென்னா இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள்னு அர்த்தம். அதைத்தான் பவிஷ்ய புராணம்னு பேர் வச்சாங்க. இது எப்போ நடந்ததுன்னா இவனுக்கு பூரா திட்டுறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊரில் மெக்காலே கல்வி திட்டம்னு. இந்த மெக்காலே கல்வி திட்டம் வந்ததே எப்படி வந்ததுன்னா, முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களோட படிப்புக்கும் நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம அவங்கள ஆட்சி செய்கிறது மட்டும் பத்தாதுங்க, அவங்க படிக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் அலாட் பண்ணுறாங்க இந்திய மக்களின் கல்விக்காக அப்படின்னு. இதை கொடுத்தோடனே யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க? இஸ்லாமிய மௌல்விகிட்டையும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அவங்களே தனியாக பள்ளிகள்லாம் நடத்துகிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ இஸ்லாமிய மௌல்விகிட்டையும் பார்ப்பனர்கிட்டையும் இந்த காசை கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபாய் வச்சு மக்களுக்கு கல்விக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு பண்ணால் இவங்க பூரா என்ன தெரியுமா பண்ணி வச்சாங்க? இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, குரானை புக்கு பேப்பர் புக்கில் பைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு மதரசாவில் நாங்கள் குரானை சொல்லிக் கொடுக்குறோன்னாங்க. அவங்களாவது பரவாயில்ல, எல்லா முஸ்லீம்ஸுக்கும் குரானையாவது சொல்லிக் கொடுத்தாங்க. பார்ப்பனர்கள் இன்னும் சூப்பர். ஏற்கனவே எங்கள்கிட்ட அது இருந்தது இது இருந்ததுன்னு சொன்னதை பூராத்தையும் சேர்த்து சமஸ்கிருதத்தில் எல்லா புக்கையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றவொன்று கொடுக்க கூட இல்லை. அந்த காலகட்டத்தில் உருவானது இந்த பவிஷ்ய புராணம். அப்போ தான் மெக்காலே பார்த்துட்டு என்னையா பண்ணிங்க அந்த 1 லட்ச ரூபாய்ன்னு கேட்டால், ஏதோ இவ்வளோலாம் புக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க 2 பேரும். இஸ்லாமியரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க ஒன்றும் அப்படியே ரொம்ப நல்லவங்களாக போய் இஸ்லாமிய மக்களுக்கு கணிதம் அறிவியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கலாம் கிடையாது. அவங்களும் குரானை கட்டுக்கட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சாங்க. இவங்க இது வழங்காத உருப்படாத புராணத்தை பிரிண்ட் பண்ணி வச்சாங்க. இப்படி பிரிண்ட் பண்ணி வச்ச பார்த்துட்டு தான் மெக்காலே என்ன சொன்னார், இதெல்லாம் விளங்காதுங்க, இவங்கள்ட்டெல்லாம் கொடுத்தா இது வராது, பப்ளிக் ஸ்கூல்னு கொண்டு வருவோம். என்ன பப்ளிக் ஸ்கூல்னு ஒன்று கொண்டு வந்து மக்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியில் எழுத படிக்க கற்றுக்கிட்டோம், நம்மளோட ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டோம், அது கூட சேர்த்து வரலாறு, அறிவியல், கணிதம், இதுதான் அன்றைக்கி சொன்ன பாடத்திட்டம் தான். இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். அப்போ தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, கல்வி அறிவின் மூலமாக தான் மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அறிவித்து, அதுக்கப்புறமா தான் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற கான்செப்டே இந்தியாவுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் படிக்கவே ஆரம்பித்தோன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி நம்மளை எங்கே படிக்க விட்டாங்க? இல்லை, இஸ்லாமியர்லேயும் என்ன படிச்சிட்டாங்க, எல்லோரும் போய் குரானை படித்தாங்க, அவ்வளோதான்.
யாரும் சயின்ஸ் எல்லாம் போய் படிக்கலை. சயின்ஸுக்கும் மத புத்தகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்கிறேன், அவங்க என்ன பைபிளை படித்தெல்லாம் அறிவாளி ஆகலை, சயின்ஸ் படித்து தான் அறிவாளி ஆனாங்க. இப்படியாக பப்ளிக் ஸ்கூல் கொண்டு வந்ததையும் இவனுக்கு வந்து மெக்காலே கல்வி திட்டம் வந்து உருப்படாத கல்வி திட்டம்னு இன்றைக்கும் உளறிட்டு இருப்பான். நீ என்ன கல்வி திட்டம் வச்சுருந்த? நீ தான் ஒன்றுமே வச்சில்லையே. நீ ஒன்றுமே வச்சில்லாதப்போ அவர் கொடுத்த திட்டமே எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இங்கே இது மாதிரி ஆங்கிலேயர்கிட்ட பண உதவியை வாங்கி அந்த காலத்தில், நான் சொல்கிற காலத்தில் 1 லட்ச ரூபா அப்படின்றது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து மினிமம் 25 கோடிக்கு சமமாக இருக்கும். அவ்வளோ பணத்துக்கும் இருக்கிற பகவத்கீதை அது இது லொட்டு லொசுக்கு தோளாம் துருத்தின்னு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது செஞ்ச பல ஃப்ராடுகளில் ஒரு ஃப்ராடு தான். ஏன்னா பல புக்குகளுக்கு வந்து இன்றைக்கும் வந்து ஓலைச்சுவடிலாம் கிடையாதுங்க. இவங்க சும்மா சொல்லுவாங்க இது இருக்குமாங்க. ரிக்வேதத்துலேயே என்ன இருக்குங்க? சும்மா சாமி பாட்டு தான் இருக்குங்க. இந்திரனே வாழ்க, சந்திரனே வாழ்க, நிலாவே வாழ்க, நீரே வாழ்க, சாயங்காலம் வாழ்க, விடிகாத்தால வாழ்க அப்படிலாம் இருக்குங்க. உஷா நிஷானா என்னதுங்க? பொண்ணுங்க பேருன்னு நினச்சிட்ருக்கீங்க. உஷானா விடியல் காலைன்னு அர்த்தம், நிஷானா சாயங்காலம்னு அர்த்தம், மாருதம் அப்படின்னா மழைன்னு அர்த்தம். இப்படி ஒன்றொன்றத்தையும் போற்றின்னு இப்போ அந்த போற்றி பாடல்கள் தான் அந்த ரிக்வேதத்தில் இருக்குது. இவனுக்கு சொல்கிற ரிக்வேதத்தில் மேக்ஸும் இல்லை, சயின்ஸும் இல்லை, ஒரு கர்மமும் இல்லை. ஆனால் என்ன கேட்டால் எல்லாத்தையும் வேதத்தில் இருக்கும்போங்க. வேதத்தில் ஒரு புடலங்காவும் இல்லை. இந்த பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா சமஸ்கிருதத்தில், அப்போ செஞ்ச ஃப்ராடு தான் இந்த பவிஷ்ய புராணம். பவிஷ்ய புராணம் பிரதிசர்க்கம் 3ஆம் பாகம்னு பாருங்கள். பிரதிசர்க்கம் 3ஆம் பாகம்னு தேடி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா கதையும் புக்கு பிரிண்டில் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த ஃப்ராடு தன்னை வெளியே தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டு ஒரு தடவை ஹிந்துவில் ஆர்டிக்கல் வந்ததுங்க இதை பற்றி. ஹிந்து வெப்சைட்டில் கூட இருக்குது இதை நான் சொல்கிற விஷயம். ஹிந்துவோட வெப்சைட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹிந்துவோட வெப்சைட்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டானே அது சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் பவிஷ்ய புராணம் பிரதிசர்க்கம் 3ஆம் பருவம் அப்படின்னு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட லிங்க் கிடைக்கும், எடுத்து நீங்களே பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற மாதிரியே வந்துடும். ஏன்னா இதுக்கு அப்புறம் தானே இவங்களுக்கு இந்த பைபிள் கதையெல்லாம் தெரிய வந்தது. தெரிய வந்தோடனே முதல்ல பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வேதம் இருந்தது, அப்புறம் பிராமணர்கள் வந்தாங்க, அப்புறமா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக சத்திரியர்கள் எல்லோரும் வந்தாங்க அப்படின்னு ஒரு புருஷ சுத்தம்னு ஒரு கதையில் எழுதி வைப்பாங்க. இதுக்கப்புறம் இது நல்லா இருக்குதுன்னு சொன்னோடனே இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இதே மாதிரி மகாவிஷ்ணு வந்து உலகத்தை ஒரு நாள் படைத்தார், அப்புறம் தண்ணியை படைத்தார், நீரை படைத்தார். ஆதி ஆகமத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே லைன் பை லைன் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஜெனசிஸ் சொல்கிறோம்ல, பைபிளில் உள்ள ஜெனசிஸ், அதில் என்ன வருதோ அப்படியே லைன் பை லைன் வருங்க. கடவுள் மகாவிஷ்ணு முதல் நாள் ஒளியை படைத்தார், இருளை படைத்தார், நிலத்தை படைத்தார், நீரை படைத்தார், நீரை பிரித்து வைத்தார், காலையும் மாலையுமாக பிரித்தார், இரவும் பகலுமாக பிரித்தார். அப்புறமாக அந்த சொர்க்கத்தில் ஆதமா என்பவனையும் அவனுக்கு மனைவியாக அவ்வாவதி அப்படி என்பவளையும் படைத்தார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது கலிபுருஷன் பாம்பு வடிவில் வந்தான். பாம்பு வடிவில் வந்து சபிக்கப்பட்ட ஒரு கனியை சாப்பிட சொன்னான். வரிக்கு வரி ஒன்று கூட மாறாது. இப்போ நம்ம ஆளுங்க அப்படியே இங்கிலீஷ் படத்தை எடுத்து அப்படியே சீன் பை சீன் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சீன் மிஸ் ஆகாமல் அப்படியே எடுத்துருப்பாங்க. பேர் மட்டும் அவ்வாவதின்னு வச்சுருப்பாங்க. ஏவாள்ன்றத அவ்வாவதி அப்படின்னு வச்சு இந்த மறுக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். புசித்ததனால் மகாவிஷ்ணு பேர் மட்டும் மாறிடும். இங்கே வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணார், 2 பேரையும் ஆற்ற விட்டே துரத்தி விட்டா. ஆற்ற விட்டே துரத்திட்டார். அதனால் 2 பேரும் பூமிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இதே மாதிரி அந்த காயின் ஆபேல் எல்லா கதையும் வரும் அதில். அப்படியே போய் அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா நோவா வந்துடுவார். நோவா வந்து இதே மாதிரி மிருகங்கள் குடும்ப குட்டியோட ஒரு இதில் ஏறி போனார். அப்புறம் மோசஸும் வருவார். மோசஸ் வந்து எகிப்து கதையாக வருமா இல்லை எந்த மாதிரி வருன்றது நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மறந்துருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் உட்காந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட லிங்க் கிடைக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ மோசஸ் காலத்தில் அப்படியே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. வரலாறுல இந்தியாவுக்குள்ளே வந்து துஷ்யந்த மகாராஜா அது இதெல்லாம் உள்ள சேர்த்துருவாங்க. சேர்த்து அப்படியே வந்தோம்னா சந்திரகுப்தன் வந்தார். சந்திரகுப்த மௌரியனுக்கு வந்துடுவாங்க. சந்திரகுப்த மௌரியன், அசோகன் என்னவோ இவங்க மதமே வேணான்னு சொல்லிட்டு அவர் புத்த மதத்துக்கு போனவர். அவரை வந்து மகாவிஷ்ணு தான் கொண்டாந்தாருன்னு அவரையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க.
அசோகர் வந்தார், அப்புறமா சந்திரகுப்தன் வந்தார், சமுத்திரகுப்தன் வந்தார். அவங்களுக்கு எந்த ராஜாலாம் தெரியுமோ எல்லா ராஜா பேரையும் சொல்லி அவங்க வரலாறுலாம் என்ன சொல்லியிருக்கோம், அதுதான் முக்கியமான விஷயம். புத்தகத்தை எழுதியவர் பெயர் வியாசர்னு போட்டிருப்பாங்க. வியாசர் யார்? மகாபாரதம் எழுதினவர். மகாபாரதம் எழுதின வியாசர் மறுபடியும் என்ன எழுதுறாரு? பவிஷ்ய புராணம் எழுதுறாரு. பவிஷ்ய புராணத்தில் என்ன எழுதுறாரு? ஆதமா அவ்வாவதிலாம் வராங்க, நோவா வராரு, மோசஸ் வராரு, பைபிளில் வர நிறைய கேரக்டர்ஸ் இங்கே உள்ளே வந்துடுறாங்க. வந்து சந்திரகுப்தன் எல்லோரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வச்சாங்க பாருங்கள் ஒரு பெரிய லட்டு ஒன்று. சத்தியவிரதன் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் வந்து இமயமலைக்கு போனால் அங்கே தூய்மையே வடிவாக ஒருவரை கண்டார். அவரை கண்டு, ஐயா உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் என் பெயர் ஈசன் என்று சொன்னார். நான் வரிக்கு வரி நான் மாற்றலைங்க, பவிஷ்ய புராணத்தில் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள், நெட்டில் பாருங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஈசன் என்று சொன்னார். தன் கைகளை காட்டினார். தன் கைகளில் ஓட்டை போட்டு இருந்தது. அன்பை போதித்தேன், மக்கள் என்னை சிலுவையில் அறைந்தார்கள், அதனால் அங்கிருந்து நான் இமயமலைக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சத்தியவிரதன்ட்ட இயேசு சொன்னார். அப்படி சூப்பராக செமையாக இருக்குதா ஸ்டோரி? இதோடு இருந்தால் பரவாயில்ல. அப்புறமா அவர் வந்து மேற்கு நோக்கி போனாராம். போனால் கொஞ்சம் பாலைவன பகுதியாக வந்துருச்சான். தண்ணி தவிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்து தண்ணி கொடுத்தாராம். ஐயா நீங்கள் யாரியா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், என் பேர் மொஹாமாத். எப்படி? மொஹாமாத் அப்படி என்பது என் பெயர். மிலேச்ச மக்களுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுப்பதற்காக நான் ஒரு புது மதத்தை உருவாக்கி இருக்கிறேன். அந்த மதத்தில் உள்ளவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி? சர்க்கம்சிஷன் பண்ணணும், தாடி வைத்து கொள்ள வேண்டும், சத்தமாக கூவி கூவி கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்லாம் நான் நிறைய கோட்பாடுகளை அவங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னானான். அப்போ அதை வந்து எங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு அந்த மன்னன் கேட்டானான். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தரல, நீங்கள் ஏற்கனவே நல்லா இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக இருக்கீங்க. எங்கள் மக்கள் வந்து இன்னும் மிலேச்சர்களாக காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க, அதனால் அவங்கள வந்து நாகரிகம் படுத்துறதுக்காக தான் நான் இந்த மதத்தை உருவாக்கியிருக்கேன், உங்களுக்கு இந்த மதம் தேவையில்லை அப்படின்ட்டாரான். எப்படி? இயேசுவும் சொல்லிட்டாரான், நீங்கள் ஏற்கனவே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நிறைய ஜாதியெலாம் வச்சு மேல் ஜாதிக்காரன் பூரா கீழ் ஜாதிக்காரனை தூக்கி போட்டு செமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கள் கிறிஸ்தவ மதம்லாம் உங்களுக்கு வேண்டான்னு இயேசுவும் சொல்லிட்டாரு, எங்களுடைய இஸ்லாம் மதமும் உங்களுக்கு வேண்டான்னு முகமது நபியும் சொல்லிட்டார் சத்தியவிரதன்ட்ட. அப்போ சத்தியவிரதன் எத்தனை 600 வருஷமாக உயிரோடு இருந்தான். ஏன்னா முகமது நபி வந்து கிபி 600, இயேசு வந்து 0ன்னே வச்சுப்போம், 0 இல்லை கி 3 வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட 600 வருஷம் சத்தியவிரதன் மன்னன் வந்து உயிரோடவே இருக்கிறான். அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அப்படியே போய் இப்படி போய் அப்படி போய் எல்லாம் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மன்னர்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த மன்னர்களில் மிக சிறப்பான ஒரு மன்னனாக யார் இருந்தார் அப்படின்னு கேட்டால் குத்புதீன் ஐபக். அலாவுதீன் கால்ஜி அப்படின்னு ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து இந்த மக்களுக்கு குத்புதீன் ஐபக் என்பவர் விடுதலை வாங்கி கொடுத்தார். இந்த மன்னரையும் சத்தியவிரதன் மீட் பண்ணாரான்னு தெரியல, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கலைன்னு வைங்க. குத்புதீன் ஐபக்கை மீட் பண்ணுறார். குத்புதீன் ஐபக்கோட விட்டாங்களா பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, அசுரர்கள்லாம் போய் பாதாள லோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அப்படி காலில் ப்ரெஸ் பண்ணி பூமிக்குள்ளே போனார். அவர்கிட்ட போய் வர கேட்டாங்களாம், இந்த பூமி வந்து தேவர்களால் ரொம்ப நாளாக ஆட்சி செய்யப்படுது, நம்ம அசுரர்கள் அரக்கர்களின் ஆட்சி வரணும் மறுபடி, அதனால் நான் உங்கள்கிட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா அரக்கர்களும் வேண்டாங்களாம். சாரி, மகாபலிகிட்ட இல்லை, மகாவிஷ்ணுகிட்ட வேண்டாங்களாம். மகாவிஷ்ணுகிட்ட வேண்டோடனே மகாவிஷ்ணு அப்படியே வரம் தருகிறேன்ட்டாரான். வரம் தருகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், மகாபலியை கூப்பிட்டு நீ போய் மறுபடியும் போகிற அப்படின்னு சொன்னாராம். நான் யாருக்கு பிறக்கணும் அப்படின்னு கேட்டால் பாபருக்கு போய் பிறந்துரு அப்படின்ட்டாரான். அக்பர் வந்து ஹுமாயூனோட பிள்ளைன்றதை மறந்துட்டாங்க போல இருக்குது, அந்த இடத்துல ஏதோ குழப்பி எழுதி வச்சுட்டாங்க. பாபருக்கு அக்வர், ஒரு மிகப்பெரிய வரத்தின் காரணமாக பிறந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு பேர் அக்வர் அப்படின்னு வச்சாங்களாம். அந்த அக்வர் அப்படின்ற பேர் தான் பின்னாடி அக்பர் அப்படின்னு மாறிடுச்சான். சரி, இதோட நிப்பாட்டினாங்களாடா, ரொம்ப கண்ணை கட்டுறதா அப்படின்றீங்களா? இதோடு அவனுக்கு நிப்பாட்டினா பரவாயில்லைங்க. அப்புறம் சிவாஜிக்கு வந்துட்டாங்க, வீர சிவாஜி.
வீர சிவாஜி வந்து இந்த அக்பரோட வம்சத்தை அழிக்கிறது தான் அவரோட லட்சியம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிறந்த இன்னொரு அவதார புருஷன் அவர். மகாவிஷ்ணுவோட இன்னொரு அவதாரம். மகாவிஷ்ணுவோட அவதாரம் யாருன்னெலாம் இனிமேல் கிடையாது. சிவாஜியும் மகாவிஷ்ணு அவதாரம் தான், கலைஞரும் மகாவிஷ்ணு அவதாரம் தான், பெரியார் மகாவிஷ்ணு அவதாரம் தான், அண்ணா மகாவிஷ்ணு அவதாரம் தான், ஏன் கிருஷ்ணவேல் கூட மகாவிஷ்ணு அவதாரம் தான், மோடிஜியா மகாவிஷ்ணு அவதாரம் தான் இனிமேல் எழுதிடுவாங்க போல். அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. சிவாஜி மகாவிஷ்ணுவோட அவதாரமாக எடுத்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி மறு அவதாரமாக அக்பராக பிறந்து உருவாக்குன அந்த ராஜ்யத்தை சிவாஜி வந்து அழிச்சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அங்கே தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் மக்கள் வந்து மீண்டும் ரொம்ப பாவங்கள் செஞ்சு ரொம்ப நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு உடனே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து வேதவல்லியை கூப்பிட்டு நீ போய் கிரௌண்டிக தீவில் பெற அப்படின்னு சொல்கிறார். கிரௌண்டிக தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. வேதவல்லி யார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம திருப்பதி வரலாறு சொல்லும்போது சொல்லுவோம். அது என்னென்னா, சீதையை வந்து ராவணன் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கும்போது அவள் எப்படியோ உள்ள கேப்பில் ஆளை மாற்றிட்டாங்க. அது எப்படி மாற்றினாங்கன்னு ராமாயணத்தில் வராது. ஆனால் ராமர் வந்து மறுபடியும் சீதையை மீட்டதுக்கப்புறம் நீ நெருப்பில் குழி அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சீதையை சோதிக்கிறதுக்காகலாம் செய்யலை. அங்கே இருக்கிறது அவர் ஒய்ஃபே இல்லைன்னு அவருக்கு தெரியுமா. அது வந்து வேதவல்லி, அதனால் நீ நெருப்புக்குள்ளே போகணுன்னு சொன்னோடனே அவர் நெருப்புக்குள்ளே போயிட்டு நெருப்புக்குள்ளே ஏற்கனவே உள்ளே ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த சீதையை விட்டு வெளியே வந்துட்டா. வந்தவுடனே சீதையை கூட்டு போயிட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு புது கதை ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல வேதவல்லி எப்படி சீதை இருந்த இடத்துக்கு இடம் மாறினான்றதை ராமாயணத்தில் சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்புறம் இந்த வேதவல்லியை தான் கூப்பிட்டு நீ என் மனைவியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டிருக்க, அதனால் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சீனிவாச பெருமாளாக திருப்பதியில் போய் பத்மாவதியாக பிறக்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. இப்போது திருப்பியும் வேதவல்லியை கூப்பிட்டு சொல்கிறார், நீ என்ன பண்ணு, கிரௌண்டிக தீவில் போய் போகிற அப்படின்னு சொல்கிறார். கிரௌண்டிக தீவோட அரச வம்சத்தில் போய் பிறக்கிறாங்க அந்த அம்மா. பிறந்தவொடனே வேதவல்லி அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. அப்படியே வச்சுட்டாங்க. அதை வந்து அந்த கிரௌண்டிக தீவில் இருந்த மிலேச்சர்களுக்கு சரியாக உச்சரிக்க தெரியல. வேதவல்லின்றதை உச்சரிக்க தெரியாமல் அவங்கெல்லாம் விக்டோரியான்னு சொல்லிட்டாங்க. எப்படி வந்தாங்க பாருங்கள். 1857 குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு குயின் விக்டோரியா பிரகடனப்படுத்தி இனிமேல் இந்தியாவின் ராணி நான் தான், பிரிட்டிஷ் ராணி அப்படின்னு சொல்லி அவங்க பிரகடனப்படுத்தின வரையும் உள்ள கதையும் வியாசர் வந்து 3000 வருஷம் முன்னாடியே எழுதிட்டார். வியாசர் என்ன பண்ணிட்டாரு, 3000 வருஷம் முன்னாடியே குயின் விக்டோரியா வந்து 1857 டெல்லியில் முடிசூட்டுவாங்க அப்படின்ற வரை எழுதி வச்சிட்டார். தலை சுற்றிருச்சா? இப்போ இன்றைக்கி இதை நான் சொல்லும்போதே சுற்றுது. நீங்கள் நேரடியாக தேடி எடுத்து படித்து பாருங்கள், அப்போ இன்னும் சுத்தம். ஏன்னா நான் சொல்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். அது விழா வரையாக எழுதி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக அது இங்கிலீஷில் தான் எனக்கு கிடச்சிது. சான்ஸ்கிரிட் கிடச்சாலும் நம்மளால் படிக்க முடியாதுன்னு வைங்களேன். இங்கிலீஷில் தான் அதை டிரான்ஸ்லேட் வேறு பண்ணியிருக்கான் பாருங்கள் ஒருத்தன். அப்போ நம்மளெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பார்ப்பனர்கள் நம்மளை எவ்வளோ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருந்தா, குயின் விக்டோரியாவை பற்றி வியாசர் எழுதி வச்சாருன்னு சொன்னால் இந்த கூட்டம் நம்புன்னு நினச்சான் பாருங்கள். அவனோட நம்பிக்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குயின் விக்டோரியாவை பற்றி வியாசர் ஏற்கனவே 3000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காரா, இதான் புக்கு அப்படின்னு காமிச்சா இங்கே ஒரு பைத்தியக்கார கூட்டம் நம்பும் அப்படின்னு தைரியமாக இருந்தான் பார்த்தீங்களா. இப்போது அந்த புக்கு எங்கே அவைலபிள்னு தெரியல. நெட்டில் மட்டும் கிடைக்குது. இந்த மாதிரி பிட்டாக கிடைக்குது, ஃபுல்லாக கிடைக்கல. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், பல லைப்ரரிஸ்லேயும் போய் பார்த்துட்டேன், எங்கேயும் புக்கு கிடைக்கல. ஒழிச்சு வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த புக்கெல்லாம் போட்டோம்னா அடிப்பாங்கன்னு பயந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த புக்கு கிடைக்கல. ஆனால் புக்கு இதுதாங்க, பவிஷ்ய புராணம் பிரதி சர்க்கம் 3ஆம் பருவம். நெட்டில் இவ்வளோ தான் போடுங்க, அப்படியே கொட்டும் லிங்க்கு. ஏன்னா இன்டர்நெட்டில் இருக்க லிங்க்கை இவங்களால டெலீட் பண்ண முடியாதுல்ல. பாருங்கள், நல்ல டைம் போகும். இன்றைக்கி பைபிளை பற்றி பேசவே இல்லை, பவிஷ்ய புராணத்திலே இருந்துட்டோம். நாளைக்கு பைபிளை பற்றி பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கண்டிப்பாக தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மெம்பராகாத நண்பர்கள் மெம்பராகி பாளையக்காரர் வரலாறை பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.